ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளியே வந்ததும் உங்களுக்கு என் கையாலே சமைச்சு தரேன். அதெல்லாம் கண்டிப்பா கூடி சீக்கிரத்துல நடக்கும் வேலு. ஆமா வேலு, இன்னைக்கே அந்த ஜட்ஜி பெயில் கொடுக்கற நேரத்துல இந்த பாடி விஷயம் வந்துருச்சு. இல்லனா இந்நேரம் பெயில் கிடைச்சிருக்கும். அடுத்த முறை நிச்சயமா உங்களுக்கு பெயில் கிடைச்சிரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சார், நேரம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. வேலு, டைம் முடிஞ்சிருச்சுப்பா, செல்லுக்கு போ. தைரியமா இருங்க வேலு, மனசு மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்காக என்னைக்குமே நான் இருப்பேன். வினோத், இவ்ளோ நேரமாச்சு. அண்ணி வேலு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரலையே. என்ன இருக்குன்னு தெரியலையே பூஜா. கோர்ட்ல ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க லேட்டா இருக்கும். நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீ உள்ள இருந்து என் ஃபோன் எடுத்துட்டு வாயேன். என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை அண்ணனுக்கு பெயில் கிடைக்கலையோ? ஏய், சச்சா, அப்படிலாம் ஒண்ணா இருக்காது. கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அவங்க அங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே, நீ வேணா பாரு. கண்டிப்பா வேலு மாமாவோட தான் அக்கா வருவாங்க, பாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி வந்துட்டாங்க. செல்வி, வினோத், நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. அதான் லாயர் திரும்பவும் அப்பீல் பண்ணலான்னு சொல்லிருக்காருல. நானும் அதை நம்பிதான் இருக்கேன்க்கா. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இன்னைக்கு ஃபுல்லா என் கூட துணையா இருந்தீங்க. எதுக்கு செல்வி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ என் தங்கச்சி மாதிரி. நீ எதை பத்தி கவலைப்படாத. நான் காலையில வரேன். திரும்ப போய் வக்கீல பாப்போம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்கக்கா. அண்ணி, என்ன அண்ணி அண்ணனை காணோம்? உங்க கூட வரலையா? பின்னாடி எதுவும் வராரா? உங்க அண்ணனுக்கு பெயில் கிடைக்கல. என்ன நீ சொல்றீங்க? இன்னைக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிரும்னு அந்த வக்கீல் சொன்னார்ல. அக்கா, என்னாச்சுக்கா? மாமாக்கு ஏன் பெயில் கிடைக்கல? பாவம், இவ்வளவு நேரம் பூஜா அவருக்காக வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? அவருக்கு இன்னைக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் கிடைக்கல அண்ணி? அந்த நேரத்துலதான் பிரம்மா கோர்ட்டுக்கு போன் பண்ணி காணாம போன கௌதமோட டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொன்னான். என்னக்கா சொல்றீங்க? கௌதம் செத்துட்டானா? கன்ஃபார்மா இது என் பையன் இல்ல. அந்த டெட் பாடி மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா வேலுவுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த டெட் பாடி கௌதமோடதே இல்ல. கௌதம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி அந்த நேரத்துல எப்படி கௌதம் மாதிரி ஒரு டெட் பாடி கிடைக்கும்? வேலு மாமா வெளியே வந்துடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு யாரோ சதி செய்றாங்க. வேற யாரு? அந்த பிரம்மா தான் இந்த கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிருக்கான். அவன் என்னையும் வாழ விடாம பண்றான். அண்ணனையும் இப்ப பழி வாங்குறான். அண்ணி, அவனை சும்மா விடக்கூடாது அண்ணி. கௌதமுக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க இருக்கான்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸ்ல இருந்து உங்க அண்ணனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். இப்ப வரைக்கும் போலீஸாலே அதை கண்டுபிடிக்க முடியலையேக்கா. நம்ம எப்படிக்கா அதை கண்டுபிடிக்கிறது? கௌதம் எப்படியும் கிடைச்சிருவான்னு எனக்கு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி வேலுவுக்கு மறுபடியும் ஜாமீன் அப்ளை பண்ணணும். இந்த தடவை மிஸ் ஆன மாதிரி எதுவும் நடக்காதுன்னு லாயர் சொல்லிருக்காரு. அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. கவலைப்படாத பூஜா, உங்க அண்ணனை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. பெயில் மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இருந்து முழுசா அவரை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம கௌதம கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ் எல்லாம் நம்பி இனி பிரயோஜனமே இல்ல. அந்த பிரம்மா கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டான். நாம தான்
எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆனா நாம எப்படி அண்ணி கண்டுபிடிக்க முடியும்? அதான் கௌதம் பத்தி எந்த தகவலும் தெரியலையே. அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கௌதம் பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு நான் பாக்குறேன்க்கா. சரி, காலையில கடைக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா? மாவெல்லாம் அரைச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் அண்ணி. நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அக்கா இன்னும் கொஞ்சம் வைக்கவா? அவங்களுக்கு சீக்கிரம் கட்டி கொடு. இந்தங்க. பூஜா, சரிங்க. எல்லாருக்கும் அந்த இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? சொல்லு மனோன்மணி. என்னங்க, செல்விய பாத்தீங்களா? எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எங்க இருக்கான்னு தெரியல. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். எங்க இருக்காங்கன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, எல்லாம் என்னாலதான். நீங்க சொல்ல சொல்ல கேட்காம ஒத்த புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிற பாவினா. ஏய், இங்க பாரு, அமைதியாரு. இப்பொழுது ஒன்னும் ஆக போறது இல்ல. கூடிய சீக்கிரம் நான் செல்வியை கண்டுபிடிப்பேன். கவலைப்படாம இரு. நான் செல்வியை தான் தேடிட்டு இருக்கேன். அழாம போனை வை, நான் அப்புறம் பண்றேன். ஐயோ, தம்பி, நிப்பாட்டு. ஒரு நிமிஷம் நிறுத்து. ஐயா, ஏதாச்சும் வேணுங்களா? எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? மடி, ஒரு கஷ்டமும் படாம உன்னை வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அம்மா அப்பா யாருடைய உதவி வேண்டான்னு இப்படி தனியா வந்து கஷ்டப்படுறியம்மா. ஆனா உன்னை என்ன கஷ்டம் வந்தாலும் யாரையும் நம்பாம சொந்த கால நிக்கணும்னு நேர்மையா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிற உன்னை நினைச்சா ஒரு அப்பாவை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அந்த இட்லி கடையில் போயிட்டு ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வா. ஐயா, என்னையா இந்த ரோட்டு கடையிலையா? அட ஆமா, போய் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. மா, ஒரு 5 இட்லி பார்சல் கட்டுங்கம்மா. இருங்கண்ணே. அண்ணே, 50 ரூபாண்ணே. இந்தாங்க. இந்தாங்க ஐயா. புடிப்பா. அந்த சாம்பார் சட்னி பெரிய